வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூடாயில் தொடர்ந்து கீழே தான் போயிட்டுருக்கு. இன்னும் கீழே தான் போகும். நம்ம எப்போ வீடியோ கொடுக்குற மாதிரி தான் நம்ம கொடுக்குற வீடியோ கண்டிப்பாக டார்கெட் போகும். அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. க்ரூடாயில் பார்த்தீங்கன்னா இப்போ 7280 அந்த மாதிரி ப்ரைஸில் ரன்னிங்கில் இருக்குது. க்ரூடாயில் ஃபியூச்சர் யாரும் ஹோல்டிங் எடுக்கிறவங்க இருந்தீங்கன்னா ஹோல்டிங் எடுத்துக்கோங்க. இந்த ரேஞ்சில் ஆக்சுவலாக இன்றைக்கி நல்ல செல்லு, சூப்பர் செல்லு. நான் இங்கேருந்தே பார்த்தேன். பட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால ஈவினிங் 5:30 6 o'clock லெவல் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் லெவல் பார்த்து கொடுத்தேன் கிளைண்ட்ஸுக்கு. கரெக்டாக அந்த 6:30 மேலே தான் லெவல் பார்த்தேன் நினைக்கிறேம்மா. கிளைண்ட்ஸுக்கு டார்கெட் போச்சு. அதே மாதிரி ஆடியோவும் போட்டிருந்தோம். கிளைண்ட்டோட கான்வர்சேஷனுமே ஆடியோ போட்டிருந்தோம் அதில். இப்போ அடுத்து க்ரூடாயில் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னமும் கீழே போகும். 7289 இருக்குது பார்த்தீங்களா, 7290 பார்த்தீங்களா. ஆனால் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 10:49. ஆக்சுவலாக 11:30 வரைக்கும் தான் நம்மளால் பொசிஷன் கேரி ஓவர் பண்ண முடியும். இன்ட்ராடே 11:30 க்ளோஸ் ஆகிடும். பட் இன்ட்ராடேயில் செல்லிங் அந்தளவுக்கு டவுன் போகுமா தெரியல. பட் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறவங்க புட் ஆப்ஷன் எடுக்கிறதா எடுத்துக்கலாம், இல்லை ஃப்யூச்சரும் செல்லிங் எடுக்கிறதா எடுத்துக்கலாம். இது டார்கெட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 100 பாயிண்ட்ஸ் 7290 7190 ஃபேன்சி நம்பராக இருக்கா வச்சுக்கலாமா. 7290 to 7190 இதுதான் டார்கெட். 100 பாயிண்ட்டுங்க. ஸ்டாப் லாஸ் கிடையாதுங்க, டார்கெட் மட்டும் தாங்க. நம்ம சேனலோட ஸ்பெஷலே அதுதான். டார்கெட் மட்டும்தான் கால்ஸ் கொடுப்போம். 2 ரூபாய்னா எக்ஸிட் பண்ண சொல்லுவோம், அது வேறு. ஆனால் நம்ம கொடுக்குறது டார்கெட்டு மட்டும்தான் போகும். ஸோ இதுதான் நம்ம சேனலோட ஸ்பெஷலே. நம்மகிட்ட இருக்க ஸ்டைலுமே தான். டார்கெட்னு டார்கெட் தான். என்ட்ரி கிடைச்சா தான் என்ட்ரி கிடைக்கலன்னா என்ட்ரி இல்லை. அது வரைக்கும் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணலாம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி டேட்டு 30th. ஆமாம் 30 ஆகஸ்ட்டு. நாளைக்கு 31. அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை 1 செப்டம்பர் 1. ஸோ அன்றைக்கி க்ரூடாயிலோ ப்ரைஸ் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கேப் அப் ஆனாலுமே சரி 7190 வரும். கேப் டவுன் ஆனாலுமே நம்மளுக்கு 7190 அன்றைக்கி அடுத்த நாள் ப்ரைஸில் டிஸ்பிளே ஆகும். 7190 கண்டிப்பாக வரும். இதுதான் க்ரூடாயிலோட லெவல். நான் வீடியோ கூட போட்டிருந்தேன் கிளைண்ட்டுக்கிட்ட லாஸ்ட்டாக பேசும்போது. ஒரு 5 lakhs ரெடி பண்ணால் ஒரு 10,000 ப்ராஃபிட் ஈஸியாக பண்ணலான்னு. அது பொய் கிடையாது, உண்மை தான். அது மினிமம் 10,000 சொல்கிறேன் நான். மேக்ஸிமம் 10,000 மேலே எவ்வளோ எடுக்கலாம். மந்த்லி பார்த்தீங்கன்னா 22 ஒர்க்கிங் டேஸ்க்கு 2 lakhs வருதாங்க. மினிமம் 10னா 2 lakhs வருதா. மினிமம் 10க்கு மேலே தான் எடுப்போம். அப்படின்றப்ப ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 days மார்க்கெட் வால்டாலிட்டி மூவ்மெண்ட் எதுவுமே இல்லைனாலும் 15 daysக்கு 10,000 வச்சாலுமே உங்களுக்கு 1,50,000 ஆவரேஜும் மினிமம் எடுக்கலாம். இதுதான் லெவல். ஈக்விட்டியோ கமாட்டியோ எது பண்ணாலும் சரி, ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் தான். ஸோ இதனால் பண்ண முடியும். நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கிளைண்ட்ஸ் கொடுக்குற கால் எல்லாம் டார்கெட்டு மட்டும் தான் போகுது. ஸோ மார்க்கெட்டில் திரும்பவும் சொல்கிறேன், தயவு செஞ்சு லாஸ் பண்ணாதீங்க. ஒன்றும் உங்களுக்கு தெரிஞ்சால் ட்ரேட் பண்ணுங்கள்.
இல்லை ட்ரேடு பண்ண தெரிஞ்சவங்கக்கிட்ட சப்போர்ட் எடுத்து அவங்க மூலமாக ட்ரேட் பண்ணுங்கள். லாஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே அப்ஸ் அண்ட் டவுன் எல்லாம் போயிட்டு தான் வந்துட்டு தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு லெவல் கிடைக்கும். அந்த லெவல் கிடைக்கும்போது என்ட்ரி எடுங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி டைம் ஆச்சு, நான் வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். என்ட்ரி எடுக்கிறவங்க என்ட்ரி எடுத்துக்கோங்க. கம்மிங் 1 or 2 டேஸில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், குட் நைட்.